எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பெரிய சபையிலே ஒரு ஏழையாக என் ஏக்கத்தை தெரிவிக்கிறேன். இன்றைக்கு சைவ வழிபாடு கிரியை ஞானம் என்கின்ற ரெண்டு எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை வழிபாட்டுக்கும் அடிப்படை ஆகமங்கள் தான். இந்த ஆகமங்கள் 28 என்று சொல்கிறார்கள். ஒரு நப்பாசையினாலே தேடி பார்த்தேன், 28 ஆகமம் கிடைக்கிறதா என்று. நான் தப்பாக சொன்னால் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். இன்று நம் கைவசம் அந்த 28 ஆகமமும் முழுமையாக இல்லை போல் தெரிகிறது. எவ்வளவு பெரிய தவறு இழைத்துக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? எங்காவது இந்த ஆகம நூல்கள் கிடைக்குமா என்று பார்த்தேன். முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் 2 ஆகமங்களை மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார்கள். அது கைக்கு கிடைத்தது. வேறெங்காவது கிடைக்கிறதா என்று தேடி பார்த்தேன். ஒரு இடமும் கிடைக்கவில்லை. அங்கங்கு இருக்கிறது என்று சொல்கிறார்களே தவிர முழுமையாக ஆகமங்கள் இன்றைக்கு இல்லை. நம்முடைய கிரியை ஞானம் அத்தனை வழிபாட்டினுடைய அடித்தளம் அது. அந்த மூல நூல்களை தொலைத்து விட்டு நிற்கிறோம். வெட்கத்தோடு சொல்லுகிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தேடிய பொழுது சில ஆகமங்களுடைய மொழிபெயர்ப்பு கிடைத்தது. அதை யார் செய்து வைத்திருந்தார்கள் என்றால், பாண்டிச்சேரியிலே பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் என்று இருக்கக்கூடிய வேற்று நாட்டு வேற்று மத வேற்று மொழியாளர்கள் அதை மொழிபெயர்த்து வைத்திருக்கிறார்கள். நான் அதனாலே நினைக்கிறேன், எங்கள் பேராசிரியர், நான் நினைக்கிறேன் சேக்கிழாருக்கு செய்தது போல யானையிலே இருத்தி அவரை நாங்கள் ஊர்வலமாக கொண்டு சைவ உலகம் மரியாதை செய்திருக்க வேண்டும். எப்பொழுதும் ஒருவர் செய்கிற இது அவர் ஒரு தவமாய் செய்தார். நான் அது கண்ணாலே பார்த்தேன். தவமாய் செய்தார். அவருக்கு எந்த தேவையும் இல்லை. பிள்ளைகள் அவரை தெய்வம் போல் போற்றுகிறார்கள். நல்ல மனைவி, குடும்பம் நிறைந்திருக்கிறது. ஓய்வு பெற்ற காலத்தில் ஈச்சியாரில் இருந்து சாப்பிட்டு சிவனே என்று வாழக்கூடிய அத்தனை வசதியும் இறைவன் கொடுத்திருக்கிறார். சைவத்தை சொல்லி வாங்குகிறவர்களை பார்த்திருக்கிறேன், லட்சமாக கொடுக்கிறவரை இன்றைக்குத்தான் பார்க்கிறேன். ஏனென்றால் அவருக்கு அந்த லட்சத்திலே லட்சியம் இல்லை, சிவனருளிலே லட்சியம் இருக்கிறது. பெரிய காரியம் பண்ணினார். இடையிலே ஒரு பெரிய நோய் தாக்கிற்று. நாங்கள் என்றால் போதும், வீட்டிலேயே விட மாட்டார்கள். நீர் தான் சைவத்தை காப்பாற்றப் போகிறீரா, உட்காரம் என்று உட்கார வைத்து விடுவார்கள். அந்த குடும்பம் தடுக்கவில்லை, அந்த நோய் தடுக்கவில்லை. இன்று மலை போல நம் முன் அந்த நூல்கள் அடுக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கிற பொழுது அடடா, சைவத்தை காக்க சிவன் மீண்டும் ஒருவனை அனுப்பினான் என்ற நம்பிக்கை நமக்கு பிறக்கிறது. உங்களிலே சில பேர் கேட்கலாம், இப்போ அவர் என்ன பண்ணிவிட்டார்? இருந்ததை எல்லாம் தொகுத்தது தானே அவர் வேலை, புதுசாக ஏதாவது பண்ணினாரா என்று கேட்பீர்கள். நான் சொல்லுகிறேன், தொகுப்பினுடைய முக்கியமே என்னவென்றால், சிதறி கிடந்தால் பல பொருள்கள் தொலைந்து போய்விடும். அதனால்தான் முத்துக்களை மாலைகளாக கோர்த்தோம். தனிமுத்துக்களாக இருந்தால் அவை தொலைந்து போய்விடும். காலாகாலம் சைவம் இதை செய்திருக்கிறது. திருமுறைகளாக சிதை கிடந்த திருமுறைகளை ராஜராஜ சோழன் தொகுப்பித்தான். பின்னாலே வந்த நம்பியாண்டார் நம்பி தொகுத்து கொடுத்தார். அது கூட 7 திருமுறை என்று சொல்கிறோம். பின்னாலே மற்றவை சேர்க்கப்பட்டன, சேக்கலார் வரையும் சேர்க்கப்பட்டன என்கிறோம். இதெல்லாம் ஏன் வீண்வேளை என்று கேட்டால், சிதறி கிடந்தால் தொலைவதற்கு வாய்ப்பு. அதை ஒன்று கூட்டி கால தேவைக்கேற்ப ஒன்று கூட்டி கொடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய காரியம். அதனால் தான் சங்கப்பாட்டையும் அகம்புறம் என்று தொகுத்தார்கள். தொகுத்தது தானே மிஞ்சியது, தனி கிடந்தது எங்கே போயிற்று? திருமுறைகளிலேயே தொகுத்ததிலே கூட இழந்தோமே. ஆகவே ஒரு தொகுப்பினுடைய முக்கியத்துவம் சாதாரண வேலை அல்ல. அதுவும் எங்களுடைய செல்வகணபதி ஐயா செய்திருக்கிற வேலை. நான் ஒரு பகுதிக்கு முன்னுரை எழுதுகிற வாய்ப்பை எனக்கு கொடுத்தார்கள். அதை நான் ஒன்றும் பெருமையாக சொல்ல இல்லை. இப்போ ஒவ்வொரு நாளும் அதுக்காக கூச்சப்படுகிறேன். அந்த நூலை பார்த்த பொழுது எத்தனை தேடல். இவரை மடக்க வேண்டும் என்று நினைத்து, இவர் தவறு செய்திருந்தால் நான் அதை சுட்டுக்காட்டி நான் ஒரு பெருமை பெற வேண்டும் என்று நினைத்து ரொம்ப நுட்பமான இடமெல்லாம் போய் இது இருக்காது என்று பார்த்தால் அந்த புத்தகத்திலே அவர் தேடி போட்டிருக்கிறார். நான் சொல்வதுண்டு, பல பேர் இந்த ஓய்வு கல்வி என்பது பாருங்கள், நான் சொல்வது உலக உயிர்களை 3 பசியினாலே இறைவன் இயக்கினான். 3 பசியினாலே. ஒரு பசி அது எல்லாருக்கும், விலங்குகளுக்கும் உள்ள காம பசி. அந்த பசி இல்லாவிட்டாலும் உலகம் இயங்காது. அடுத்தது வயிற்று பசி, இதுவும் அதை விட தரம் குறைந்தது. 3வது பசி அறிவு பசி. ஒரு சில பேர் மட்டும் இந்த பசியிலே இயங்குவார்கள். மற்ற 2 பசியும் இல்லாமல் போனால் எவ்வளவு தவிக்கிறோமோ, கல்வி இல்லாமல் போனால் தவிக்கிறவர்கள் தான் அறிவு பசி உள்ளவர்கள். என்னுடைய ஆசிரியர்களை நான் நினைத்து பார்க்கிறேன், ஓய்வு பெற்ற பிறகுதான் அதிகம் படித்தார்கள். இப்போ என்ன ஆகிறது என்றால், பெரும்பாலும் ஓய்வு பெற்ற உடனே புஸ்தகம் மூடி வச்சு ஓய்வு பெற்று விட்டேன் என்கிறார்கள். இதில் இருந்து படிப்பதிலிருந்தும் அவர்கள் ஓய்வு பெற்று விட்டார்களாம். எனக்கு தெரிந்து பேராசிரியர் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகுதான் அதிகம் படித்தார்கள். இனி இவருக்கு ஒரு பட்டம் தேவையில்லை, பதவி தேவையில்லை. ஏனென்றால் அவர் பட்டங்களுக்காக பதவிக்காக படிக்கவில்லை. அறிவு அவருக்கு பசியாகி கிடந்தது. சாப்பிட 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 இன்னும் சாப்பிட சொன்னது. சாப்பிட்டு கொண்டே இருந்தார். அதன் பிரதிபலன் நூலாக விளைந்திருக்கிறது.
நான் நினைக்கிறேன் அதிகம் பேசிவிட்டேன் என்று. சைவ உலகம் அவருக்கு பெரும் கடமைப்பட்டிருக்கிறது. ஐயா, இன்னும் உங்களுக்கு ஓய்வு வரவில்லை. ஒரு அரிய பொக்கிஷத்தை தந்தீர்கள். நம் ஆகமங்களையும் பழையபடி சேர்த்து அதை மொழிபெயர்த்து, ஏனென்றால் இன்றைக்கு ஆலயங்களிலே ஒரு காலத்திலே அந்தணர்களை வைத்துக்கொண்டு ஆகமங்களை தெரிந்து கொண்டோம். ஆகமங்களை தெரிந்த அந்தணர்கள் தொகை குறுகிவிட்டது. ஐயாவை வைத்து சொல்வதற்கு என்னை இதை மன்னிக்க வேண்டும். வெறும் ஒரு தொழிலாக கிரியைகள் நடக்கத் தொடங்கிவிட்டன. ஒன்று அந்தணர்களுக்கு அதனுடைய விரிவு தெரிய வேண்டும், அல்லது ஆலயத்தை நிர்வகிக்கிறவர்களுக்கு அது தெரிய வேண்டும். ஆலயத்தை நிர்வகிக்கிறவர்களுக்கு வடமொழி தெரியாமல் அதை தெரிந்து கொள்ள வாய்ப்பில்லை. ஆகவே மொழிபெயர்ப்பு தெரிந்தால் ஐயா இது பிழை என்று சொல்லி நம் சமயத்தை பழையபடி நாம் புத்துயிர்க்கச் செய்யலாம். ஆகவே இன்றைக்கு பணி ஓய்ந்து விட்டது என்று நினைக்காமல் அந்த பணியை பேராசிரியர் ஏற்க வேண்டும் என்று நினைக்கிறேன். பெரியவர்களுக்கு முன்னாலே என் சிற்றறிவினாலே கொஞ்சம் அதிகமே பேசிவிட்டேன் என்று எனக்கு தெரிகிறது. சன்னிதானங்கள் இருக்கக்கூடிய சபையில் பேசுகிற எந்த தகுதியும் எனக்கு இல்லை. உங்கள் திருவடிகளை நான் மனமாற பதிகிறேன். ஒரு ஏழை இளைஞனாக, சைவத்தை நேசிக்கிற ஏழை இளைஞனாக என் ஏக்கங்களை கொட்டினேனே தவிர இதில் எந்தவித ஆணவக் கலப்பும் இல்லை என்பதை மட்டும் சொல்லி அத்தனை பேரிடமும் விடைபெற்று மகிழ்கிறேன். வணக்கம். அடுத்து வாழ்த்தி உரையாற்ற வருகிறார் வேளாக்குறிச்சி ஆதீனம் அவர்கள். சைவ சமய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கத்தக்க அரிய பெரிய நிகழ்வாக சைவ சமய கலைக்களஞ்சிய வெளியீட்டு விழா இந்த செந்நெறியாகிய சைவத்தை செந்தமிழை புறந்தருள்கின்ற கைலாய பரம்பரை வழிவந்த சைவ ஆதீனங்களின் அருள் முன்னிலையிலும் குருவருளோடும் திருமடத்து அதிபர்களின் அருள் முன்னிலையிலும் அரசின் பேராதரவை உணர்த்தத்தக்க வகையிலே ஆளுநர் பெருந்தகையினால் இங்கே வெளியிடப்பட்டிருப்பது சால பொருத்தமானது. தொன்மையான சைவம் இன்றைக்கு நேற்றல்ல, கால வரையறைக்கு அப்பாற்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது, இன்னும் இயங்குகிறது என்றால் அதற்கு உயிர் நாடியாக விளங்குபவை அந்த சைவத்தை புறந்தருள்கின்ற அருளாளர் பெருமக்களே அன்றி வேறல்ல. இத்தகு பெரிய நிகழ்வில் அப்பரடிகள் அருளிய என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என்ற தாரக மந்திரத்தை தலையாய பணியாக கொண்டு வெகு அற்புதமாக 7 ஆண்டு காலம் உழைத்து, அதிலும் அப்பரடிகள்தான் நினைவுக்கு வருகின்றார். அப்பூதியடிகள் குடும்பம் அப்பரடிகளுக்கு அமுது படைக்க அப்பரடிகளின் வழி நின்று எவ்வாறு அடிச்சுவட்டில் பயணித்ததோ அவ்வாறு நமது அன்பிற்குரிய டாக்டர் இரா செல்வகணபதி அவர்களால் மட்டுமன்றி இந்த மேடையிலே தான் அவர்தம் குடும்பமே இணைந்து இந்த அரும் பெரும் பணியை ஆற்றியிருக்கிறது என்பது சைவ உலகமே நன்றி பாராட்டத்தக்க பெரும் பணியாக கருதத்தக்கது. சைவம் என்ற சொல்லே சமத்துவம் உடைய ஒரு சொல்லாகும். நாம் எல்லா சமய கருத்துக்களையும் உள்வாங்கி எல்லா நெறிகளையும் தன்னகத்தே கொண்டு அதனிலும் மேம்பட்ட முடிந்த முடிவாகிய சித்தாந்த சைவமே தலையாயது என்பதை நமது நூல்களும் ஞானிகளின் அருள் வரலாறும் நமக்கு விளக்கி வருகின்றன. வேத ஆகம இதிகாச புராண தோத்திர சாத்திரங்களெல்லாம் அவ்வளவு காலத்திற்கேற்ப மிக அருமையாக அழகு தமிழிலும் வடமொழியிலும் வெகு விரிவாகவும் வழிநூலாகவும் விரிநூலாகவும் விளக்கி காட்டப்பட்டிருக்கின்றன. அவையெல்லாம் உணர்த்துகின்ற ஒரு உன்னத நெறி குருவருளோடு திருவருள் பெற வேண்டும் என்பதே. குருவை குறுக வல்வினை கூடாவென்று என்ற அருளாளர் வாக்கினை நமது ஆதீனங்களின் பண்டார சாத்திரங்களும் பறைசாற்றுகின்றன என்றால் அது மிகையல்ல. நமது ஆதீன குருமுதல்வர் மீது பாடப்பெற்ற பிள்ளைத்தமிழில் மிக அற்புதமாக பாறுகொண்ட பல்லுயிர்கள் பரசமய மல்லாது
சிவசமய வாரதியில் போய் பரசமய வாரதியில் போய் படியாது சிவசமய வாரதியில் செய்ய சரண திருத்தோணி காட்டி பரமுத்து வீடளிக்கும் எழுது புகழ் ஆரூரானை சத்திய ஞான தேசிகனை என்று பிள்ளைத்தமிழ் ஆசிரியர் அந்த குருவருள் திறத்தை அற்புதமாக குறிப்பிடுகின்றார். அந்த வகையிலே இவ்விழா நிகழ்ந்து கொண்டிருப்பதோடு இந்த பணி தொடங்கிய தருமை ஆதீன ஞான பண்ணையிலே உருவாகிய டாக்டர் இரா செல்வ கணபதி அவர்கள் அனைத்து சித்தாந்த சைவ ஆதீனங்கள் அனைத்து திருமணங்களின் அருளாசியோடு கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன் தானே ஒவ்வொரு குருமகா சன்னிதானத்துடன் நேரடி தொடர்பு கொண்டு தகவல்களையும் செய்திகளையும் சேகரித்ததை கலந்து பேசி அவற்றை செம்மைப்படுத்துவதற்கு இந்த ஆதீன அருள் ஞானிகளின் ஆதரவையும் பெற்று எந்த ஒரு செயலை நிறைவாக செய்ய வேண்டுமானாலும் அரசு அதன் துணை அவசியமான இந்த காலகட்டத்தில் அரசின் தலைமை பொறுப்பில் உள்ள ஆளுநர் அவர்களையும் அழைத்து அவர்களையும் அணிந்துரை வழங்கச் செய்து எல்லாவற்றிற்கும் மேலாக மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகலாம் என்று போற்றிய அந்த சேக்கிழார் வழி நின்று நீதி அரசர்களையும் இதிலே பங்கு கொள்ளச் செய்து அவர்களின் கருத்துக்களையும் உள்வாங்கி மிக அற்புதமாக ஒரு ஞான கருவூலத்தை படைத்து தந்த படைப்பாளி உண்மையிலேயே சேக்கிழாருக்கு இணையாக வைத்து போற்றத்தக்கவர் என்றால் அது இந்த சைவ உலகம் தம்மீது கொண்டு பாராட்டப்பட வேண்டிய ஒரு இன்றியமையாத கடமையாகும். இந்த சைவ நூல் வெளியீட்டு விழா தர்மமிகு சென்னையில் நடந்தது மட்டுமின்றி நாம் அவருக்கு முக்கிய வேண்டுகோளாக விடுக்கின்றோம். இந்த அவையின் முன்பாக ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் அதிலும் எங்கள் ஆதீனங்கள் அமைந்துள்ள சோழவள நாட்டின் மையப்பகுதியில் ஒவ்வொரு ஊரிலும் நீங்கள் அறிமுக விழாவை முன்னின்று நடத்திட வேண்டும். இந்த சைவ சமய களஞ்சியம் பாமரனும் சென்று படிக்கத்தக்க வகையிலே ஒவ்வொரு நூலகங்களிலும் இடம்பெற வேண்டும். அதற்கு அரசு ஆதீனங்கள் மட்டுமின்றி அனைத்து துறை சார்ந்த வல்லுநர்களும் இதிலே கலந்து கொண்டிருக்கின்ற பெருமக்களும் ஆவண செய்ய வேண்டும். இது ஒரு வேள்வியாக ஒவ்வொரு ஊரிலும் இந்த அறிமுக விழா நடைபெற வேண்டும் என்பதை இந்த அவை முன் வேண்டுகோளாக வைக்கின்றோம். மேலும் செம்பொருள் துணிவே சைவ சித்தாந்தம் என்று குறிப்பிடுகின்ற அந்த சைவ சித்தாந்தத்தை முதன்மைப்படுத்தி அந்த சித்தாந்த சைவம் உலகளாவிய நிலையில் எவ்வாறெல்லாம் பறந்துபட்டு நின்றதோ அதனையெல்லாம் தொகுத்து இன்றைக்கு ஒரு ஞான பேழையாக தந்துள்ளார்கள். நமது அன்பிற்குரிய இலங்கை தமிழறிஞர் அவர்கள் குறிப்பிட்டது போல ஆகமங்கள் சிதறி கிடக்கின்றவற்றையெல்லாம் தொகுக்கும் பெரும்பணியையும் டாக்டர் இரா செல்வ கணபதி அவர்கள் ஏற்க வேண்டும். அதற்கு சைவ உலகம் துணை நிற்க வேண்டும். ஏனெனில் 28 ஆகமங்கள் ஒவ்வொரு நிலையிலும் சரியை கிரியை மட்டுமின்றி யோகம் ஞான நிலையை உணர்த்துவனவாகியும் எவ்வாறு ஒரு நாட்டிற்கு அரசியல் அமைப்பு சட்டம் அத்தியாவசியமோ அதுபோன்ற சைவ திருமுறைகள் சைவ ஆகமங்கள் அரசியல் சாசன சட்டம் போன்று அடிப்படை விதிகளை வகுத்து அறநெறியில் செல்வதற்கு வழிகாட்டுகின்ற அற்புத நூல்கள் என்றால் அது மிகையல்ல. அத்தகு ஆகமங்களும் 4 வேதங்களும் உபநிடதங்களும் இதிகாச புராணங்களும் உணர்த்துகின்ற தத்துவ தாத்வீகங்களை நாம் உணர வேண்டுமானால் அவற்றின் மொழிபெயர்ப்பும் அவற்றின் தொகுப்பும் அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல வேண்டியது சைவ உலகின் தலையாய கடப்பாடாகும். நாம் மொழியால் வேறுபடலாகாது, இனத்தால் வேறுபடலாகாது என்பதை உணர்த்துவதுதான் சித்தாந்த சைவம். நமது 63 நாயன்மார்கள் அருள் வரலாறே அவற்றை விளக்குகின்றன. யார் ஒருவர் அந்த இறைவனின் திருவருளே முதன்மையானதாக கொண்டு தான் செய்கின்ற பணியை இறைவன் அருளால் செய்ததாக உணர்கின்றானோ அவன் அன்றைக்கே தெய்வத்தின் அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படுகின்ற பெரும் பேற்றை அடைகின்றான். அந்த வகையிலே இந்த ஞான கருவூலங்கள்லாம் தொகுக்கப்பட வேண்டும். மேலும் மேலும் சைவ பணி வளர வேண்டும். இதிலே சிறப்பாக பங்கு பணியாற்றிய நமது அன்பிற்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய டாக்டர் இரா செல்வ கணபதி அவர்கள், அவருக்கு துணை நின்ற அவரது குடும்பத்தினர்கள் மற்றும்
இந்த நூல் பதிப்பிற்கு உறுதுணை புரிந்த அனைத்து அன்பு நெஞ்சங்கள் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று நீடி இனிது வாழ நமது வழிபடு கடவுளாகிய அஜபா நடன தியாகேச பெருமான் திருவடி மலர்களை சிந்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். ஓர் அமுத அறிவிப்பு. செவிக்கு உணவு 12:30க்கு முடியும். பிற்பகல் உணவு 12:30க்கு துவங்கும். அதற்கு முன் வாழ்த்துரை வழங்க சர்க்குருநாத ஓதுவார் அவர்கள் இப்பொழுது உங்கள் செவியார ஓதுவார். திருச்சிற்றம்பலம். உடையாள் உன்றன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீர்